பெண்கள் நாட்டின் கண்கள். ஆண்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கானா? ஆண்கள் ஒரு மூக்குகள், இல்லை ஆண்கள் ஒரு நுரையீரல்கள், எதுவுமே எங்களுக்கு கிடையாது. பூமி கூட பூமாதேவி உங்க பேர் தான். விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்க ஆம்பளைக்கு ஒரு ஈயக்காப்பு, ஒரு பித்தளை காப்பு. எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. உங்களை சேர்ல உட்கார வச்சு சந்தனமா பூசுறாங்க. எங்களுக்கு எவனா சாணியா தள்ளி பூசுறாங்களா? நாங்க பிறந்த நேரம் பாரு. அது ஒரு பாட்டு கூட போடும்போது மணமகளே மணமகள், சின்ன வயசுல இந்த பாட்டு தான். இவன் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடி வரேன். இவனுக்கு ஒரு பாட்டை காணும். இவனுக்கு மணமணின்னு போட்டிருக்கோம். அதை கூட விடுங்க. அட மடப்பயலே மடப்பயல் கூட போட்டுருக்கல. பாவம், ஒரு ஆறுதலாவா இருந்தது. அது அந்த பொண்ணு மட்டும் வலது கால் எடுத்து வச்சு வா. ஏன் இவனுக்கெல்லாம் காலே இல்லையா? எனக்கெல்லாம் ஒருத்தன்னு சொல்லி நான் ஃபோன் கால் எடுத்துட்டு அலோன்ட்டு உள்ளே போயிட்டேன். அப்புறம் என்ன செய்ய? அது மாதிரி நீங்கள் சிரிக்கணும். நீங்கள் தான் சிரிக்கணும். அதனால சிரிச்சா வீடே மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்லு. வீட்டுக்கு காசு பணம் வந்தால் என்ன சொல்கிறான்? லட்சுமி வந்துக்கிட்டே இருக்கா. எங்கேயாவது ஒரு இடத்துல லட்சுமணி வந்துக்கிட்டே இருக்கான். அவன் எதுக்கு வரேன் தேவையில்லாமல் அவனை கதவை போட்டு வெளியே தள்ளி அப்படி எங்கள் நிலைமையை பார்த்துக்கு. அதனால தான் உங்களுக்கு அவ்வளோ உயர்வான விஷயம் சொல்லியிருக்கு. காரணம் நீங்கள் அவ்வளோ பொறுப்பான ஆட்கள். எல்லாரும் சாமி கும்பிடும்போது ஆண்களை என்ன கும்பிடான்னு தெரியுமா? நான் டூ வீலர் வாங்கணும், டிவி ஸ்பீட்டை மாற்றிட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், அது வாங்கணும், தனக்காகவே வேண்டுவான். ஆனால் வீட்டில் இருக்க பெண்கள் எப்பவுமே தனக்காக வேண்ட மாட்டார்கள். என் கணவர் வேலைக்கு போகிற இடத்துல பாதுகாப்பாக போயிட்டு வரணும், அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கணும், அப்படி எப்பவுமே. அதனால தான் உங்களுக்கு அவ்வளவு மரியாதை. ஒரு பொண்ணு கூட சிரிச்சா என்ன சொல்கிறேன்? க்யூட்டாக சிரிக்குது பண்ணுவாங்க. ஆம்பளை சிரிக்கு போடா இழிச்சப்பட வாய பொழந்துக்கிட்டோம். அது மட்டும் கியூட்டி, எங்களை மட்டும் இழிச்சாப்பே. பார்த்தீங்களா? இதுதான் அப்படியே அந்த பெண் குழந்தை தப்பி வந்துச்சுன்னா ஆஹா எப்படி வரும். நம்ம தவட்டும் குரங்குட்டி மாதிரி தவறியாம்பார் அவங்க அப்பனை மாதிரி அப்படி. அதனால் நல்ல மகிழ்ச்சி. இந்த சந்தோஷம். இந்த இடம் புத்தகம் என்பாலே ஒரு கோயில் தான். இந்த இடத்துல வந்திருக்கவங்க சிரிக்கும் போதே இது ஒரு கோயில் மாதிரியே தோணுது. பார்த்தீங்களா? எல்லா இது. ஏன்னா சிரிக்கிற குழந்தைகிட்ட, அடுத்த தலைமுறை சிரிக்க வச்சு வர்ற குழந்தைகிட்ட வன்முறை இருக்காது, குரோதம் இருக்காது, கெட்ட காரியங்களை செய்ய மாட்டான். அதான் முக்கியமான விஷயம். இந்த சிரிப்பு அவ்வளோ விஷயத்தை செய்யும் சார். பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயம் சொன்னேன். பார்த்தீங்களா? ஏன் பூக்கள் எல்லாருக்கும் பிடிக்குது? எல்லா இடத்துலையும் எதுக்கு பூக்களை பிடிக்கும்? எல்லாரும் என் பூவா பார்த்தோன்னு ஆசையாக பிடுங்குறோம். அது சிரித்து கொண்டே இருப்பதால் பூக்களை எல்லாருக்கும் பிடிக்கிறது. சிரித்து கொண்டே இருக்க மனுஷனையும் எல்லாருக்கும் பிடிக்கும். 6 அடி உயரம்ங்க, பயங்கர கலரு அப்படின்னு இருந்தால் கூட சிரிக்கலாம். அவன் ஒரு உம்முனா மூஞ்சிங்க. சிரிக்காத முகத்திற்கும் செத்த பிணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால தான் உங்களெல்லாம் நாங்கள் அடிக்கடி சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ச்சியாக. சிரிக்கும் போது மட்டும் உடம்புல உள்ள 6 லட்சம் நரம்பு வேலை செய்யுது. அங்கே ஒரு அம்மா பெரிய டாக்டர், பெரிய படித்தானாக்கும், இவன் என்னைக்கு எண்ணி பார்த்தியான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரின்ட்டு போயிடணும். திடீர்னு வந்து கேள்வி கேட்டுனா என்ன செய்ய முடியும்? யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்க ஊரா டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க. பார்த்துக்கு. ஏன்னா ஒன்றும் தப்பாக சொல்ல. இப்போ ஒரு ஆள் டாக்டர் போய் உட்காந்தோடனே டாக்டர் சொன்னார், மெதுவாக கையை தூக்குங்க, அப்படியே தூக்குங்க, அப்படியே இறக்குங்க, காலை நீட்டுங்க, இடிக்குது உள்ள மடக்குங்க, மூச்சு விடுங்க, சட்டையை கலத்துங்க, முதுகை காட்டுங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்க. 3/4 மணி நேரம் கழித்து அவன்கிட்ட போய் என்ன செய்யுது? அவன் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னா பிஞ்சு உன்னை செருப்படுத்து அவரே அடிச்சிருக்கார். ஐயோ முதலே சொல்ல வேண்டியானியா, நீ முதலே கேட்க வேண்டியானியா? ஐயா நாக்கு நட்டு மூக்கு நட்டு ஒரே தான் நீட்டிகிட்டே போறியா? சின்ன இது நம்மளுக்கு தேவையா?